காஞ்சிபுரம் மாவட்டம் முழுவதும் பலத்த புயல் காற்றுடன் கனமழை பெய்து வருகிறது. இந்த நிலையில் காஞ்சிபுரத்தில் 100 ஆண்டுகள் பழமையான மரம் சாய்ந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஜேசிபி எந்திரம் மூலம் மரத்தை வெட்டி எடுக்கும் அப்புறப்படுத்தும் பணி தீவிரமாக நடைபெற்று வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. காஞ்சிபுரம் உத்திரமேரூர் சாலையில் இதனால் போக்குவரத்து பாதிப்படைந்துள்ளது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மின்சாரமும் அந்த பகுதியில் துண்டிக்கப்பட்டுள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் தமிழரசன் இணைப்புள்ளார். தமிழரசன், வணக்கம். காஞ்சிபுரத்தில் 100 ஆண்டுகள் பழமையான மரம் சாய்ந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளதே, இதன் விவரம் என்ன? வணக்கம். வெஞ்சன் புயலின் காரணமாக காற்று நேற்று இரவிலிருந்து அதிகமாக அடித்துக் கொண்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் காஞ்சிபுரம் பகுதியில் உள்ள 100 ஆண்டு பழமையான வாய்ந்த மரம் ஒன்று சாய்ந்து விழுந்துள்ளது. இந்த சம்பவம் என்பது அப்பகுதியில் ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. ஆண்டாண்டு காலமாக தலைமுறையாக பார்த்து வந்த மரம் வேரோடு சாய்ந்து விழுந்ததில் அப்பகுதி மக்கள் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறார்கள் என்றே சொல்லலாம். இதனை அடுத்து தீயணைப்பு மீட்பு படையினர் விரைந்து வந்து ஜேசிபி எந்திரம் மூலம் மரத்தை வெட்டி அப்புறப்படுத்தி வருகின்றனர். பெஞ்சல் புயல் காரணமாக காஞ்சிபுரம் மாவட்டம் முழுவதும் காலை முதல் பலத்த மழை பெய்து வருவதன் காரணமாகவும் இந்த ஒரு நிலை உருவாகி இருக்கிறது என்று சொல்லலாம். இந்த நிலையில காஞ்சிபுரம் அடுத்த கோரிக்கை அருகே காஞ்சிபுரம் பகுதியில் காஞ்சிபுரம் உத்திரமேரூர் சாலையில் ஓரமாக இருந்த 100 ஆண்டு பழமையான மரம் பெஞ்சல் புயல் காரணமாக வேரோடு சாய்ந்து விழுந்திருக்கிறது. இதனால் காஞ்சிபுரம் உத்திரமேரூர் சாலையில் சற்று போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது என்றே சொல்லலாம். இது குறித்து தகவல் அறிந்து வந்து அப்பகுதிக்கு வந்த தீயணைப்பு வீரர்கள் சாலையில் சாய்ந்திருந்த மரத்தை ஜேசிபி இயந்திரம் மூலமாகவும் மரத்தை வெட்டி எடுத்து சென்றனர், அப்புறப்படுத்தியும் வருகின்றனர். இதனால் அப்பகுதி முழுவதுமாக 2 மணி நேரத்துக்கு மேலாக போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. தொடர்ந்து போக்குவரத்து போலீசார் மற்றும் தீயணைப்பு படையினர் அந்த பகுதியில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். பெஞ்சல் புயலின் காரணமாக தொடர்ந்து தமிழகம் முழுவதுமாக அலர்ட் செய்யப்பட்டுள்ளது. சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள், மாநகராட்சி அதிகாரிகள், காவல்துறையினர் இருந்து பொதுமக்களுடைய சேவையில் தினந்தோறும் பணியாற்றி வருகிறார்கள் என்று சொல்லலாம். தாழ்வான பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்கள் அனைவருமே சமதளமான பகுதிக்கு வர வேண்டும் எனவும் காவல்துறை தொடர்ந்து அறிவுறுத்தி வருகிறார்கள். தொடர்ந்து இந்த மரங்கள் அதிகமாக சாயக்கூடிய பகுதியாக இருக்கட்டும், பழமையான மரங்களாக இருக்கட்டும், அந்த மரத்திற்கு அருகில் தங்களுடைய கார்களை நிறுத்த வேண்டாம் எனவும் காவல்துறை கூறி வருகின்றனர். தொடர்ந்து இது போன்ற விபத்து நடக்காத வண்ணம் பொதுமக்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் எனவும் காவல்துறை சார்பில் அறிவுரை வழங்கப்பட்டு வருகிறது. விவரங்களுக்கு நன்றி தமிழரசன். சென்னை புது வண்ணாரப்பேட்டையில் அரச மரம் வேரோடு பெயர்ந்து விழுந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் சுமார் 50 அடி உயரம் இருக்கக்கூடிய மரம் விழுந்ததால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் முழு விவரம் சிவராமன். வணக்கம். தற்பொழுது பெஞ்சல் புயலின் தாக்கத்தினால் பார்த்தோம்னால் காற்றின் வேகம் என்பது 70 கிலோமீட்டரிலிருந்து 80 கிலோமீட்டர் வரை வீசி வருகிறது. இந்த பெஞ்சல் புயல் கரையை தொடும் பொழுது 90 கிலோமீட்டரிலிருந்து 100 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தற்பொழுது புது வண்ணாரப்பேட்டையில் பார்த்தோம்னால் அரச மரம் 50 அடி உயரம் இருக்கக்கூடிய மரம் பார்த்தோம்னால் பெயர்ந்து விழுந்திருக்கிறது. அடிக்கக்கூடிய காற்றின் வேகம் தாங்காமல் அரச மரம் தற்பொழுது பெயர்ந்து விழுந்திருக்கிறது. இதனால் அந்த சாலை முழுவதுமே பார்த்தோம்னால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. உடனடியாக சென்னை மாநகராட்சி அதிகாரிகள் அந்த பகுதிக்கு விரைந்திருக்கின்றனர். அதாவது மின் அறுவை இயந்திரம் வைத்து மரத்தை வெட்டக்கூடிய பணியானதும் துவங்கி இருக்கிறது. புது வண்ணாரப்பேட்டை பார்த்தோம்னால் ஒரு முக்கியமான ஒரு பொதுமக்கள் பார்த்தோம்னால் பரபரப்பாக இயங்கக்கூடிய சாலை, நிறைய வணிக ரீதியான ஒரு வியாபாரம் நடக்கக்கூடிய பகுதி. இதனால் உடனடியாக அந்த மரத்தினை அகற்ற வேண்டும். நாளை ஞாயிற்றுக்கிழமை என்பதனால் பார்த்தோம்னால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் திங்கட்கிழமை பள்ளிக்கூடங்கள் உள்ளிட்டவை திறந்து விட்டால் மிகுந்த போக்குவரத்து பாதிப்பு ஏற்படும் என்பதனால் இன்று இரவிற்குள்ளேயே அந்த மரத்தை அப்புறப்படுத்துவதற்கான அந்த பணிகள் தற்பொழுது துவங்கி நடைபெற்று வருகிறது. புது வண்ணாரப்பேட்டை மட்டுமல்லாது சென்னையின் மற்ற பகுதிகளிலுமே மரங்கள், பல்வேறு மரங்கள் முறிந்து விழுந்திருக்கிறது. அதை அகற்றக்கூடிய பணியில் தற்பொழுது மாநகராட்சி ஊழியர்கள் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறார்கள். என்னென்னு சொன்னால் இந்த புயலில் பார்த்தோம்னால் மரங்கள் வேர்கள் வலுவிழந்து காணப்படுகின்றன. இதனால் காற்றின் வேகமும் அதிகமாக இருக்கிறது. இந்த காற்று அதிகமாக வீசும் பொழுது மரங்கள் உடனடியாக பெயர்ந்து விழக்கூடிய காட்சிகளும் இருக்கிறது. நல்வாய்ப்பாக இந்த மரம் விழுந்த போது யாரும் பக்கத்தில் இல்லாதனால் எந்த ஒரு உயிர் பாதிப்பும் ஏற்படவில்லை என்பதனால் மிகப்பெரிய சேதாரம் தவிர்க்கப்பட்டிருக்கிறது. மரத்தை அப்புறப்படுத்தக்கூடிய பணி தற்போது நடைபெற்று வருகிறது.
உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி சிவராமன்.